குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 7/5/2024 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 414க்கான கேரளா லாட்டரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா 618789 618789 அப்படிங்கிறது 6ஆம் தேதிக்கான ரிசல்ட். 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 6ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு 7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 6ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த 5 நம்பர்ஸில் 7 வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ், ஆல்போன் நம்பர்ஸ் தான் சொல்லியிருந்தேன். 7 வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்ஸ் இருக்குது, இல்லை 5 வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி கரெக்டாக எடுத்து நீங்கள் அப்படின்னா ஆல்போன் நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்துச்சு அப்படின்னா ஏன்னா 44 வந்துருந்துச்சு. 5 வந்துச்சு அப்படின்னா 255 அல்லது 540, அதாவது 55 54 50 அப்படிங்கிறது 5 வந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லாமல் 0 வந்துச்சு அப்படின்னா 032 இல்லை 540, இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி ஆல்போன் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏபி பிசி ஏசி எனி ஒன் நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை 7 வந்துச்சு அப்படின்னா வீடியோ கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருப்பேன். 4 வந்துச்சுன்னா அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் 44 வந்துச்சு, அதனால் கண்டிப்பாக 7 வர்றதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். 7 வந்துச்சு அப்படின்னா 2 நம்பர் சொல்லியிருந்தேன், 742 748 742 748 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பரையும் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ட்ரா நம்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 768, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 78 இருக்கு, 847ல் 78 இருக்கு. அதனால ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 847 அப்படிங்கிறது ஆல்போன் நம்பர்ஸாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது 78 அல்லது 74 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 78 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்டில் 78 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 78 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 78 அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் நீங்கள் சார்ட்டில் எடுத்துருக்கலாம். எப்படி எடுக்கணும் அப்படின்னா 7 8 இருக்குது, 7 பேஸ் பண்ணி 8 இருக்குது, இங்கே 7 பேஸ் பண்ணி 9 இருக்குது. பாக்ஸ் கொடுத்ததுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் பாருங்கள், 7 8 இருக்குது, 7 9 இருக்குது. இப்போ 7 8 9 எடுத்துருக்கலாம், 7 8 7 9. இப்போ 7 காமனாக வச்சோம் அப்படின்னா 7 8 9 அப்படின்னு எடுத்துருக்கலாம். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் 8 9 இருக்கு, அது கீழே உள்ள பாக்ஸை பேஸ் பண்ணி 8 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாக்ஸ் கொடுத்துருந்தேன். எப்போவுமே வீடியோவில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாக்ஸோட நியரஸ்ட் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன், நியரஸ்ட் நம்பர் பாருங்கள் அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் கொடுத்துருக்க பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 897, அதாவது 789 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 789 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் இதுலேயும் கிடச்சிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 75 இருக்குது. 5 வந்தால் 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 75 ஆர் 79 வர்றதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். 79 இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 79 இருக்குது, ஆல்ரெடி 79 இருக்குது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 75 இருக்குது, 75 அல்லது 79. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் கொடுத்துருந்தேன். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி 795838 இதில் பார்த்தோம் அப்படின்னாலும் 789 ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி 79 இருக்குது. கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தோம்னா 789 எடுத்துருக்கலாம், 789 அப்படின்னு எடுத்துருக்கலாம். இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தாலும் 78 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 7 வந்துச்சு அப்படின்னா அதோட 8 இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்த பாக்ஸோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா 789 அப்படின்னு டைரெக்டாகவே இருக்குது. 897 அப்படிங்கிறது 789 அப்படின்றது, 789 அப்படின்றது. அதனால் ஆல்போன் நம்பர்ஸ் வரும்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்டில், அதாவது பேலன்ஸ் நம்பர்ஸ், இது பேலன்ஸ் நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் 2 நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் நம்பர்லேருந்து 1 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வரல அப்படின்னாலும் இதுலேருந்து 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 78 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இது மாதிரி 78
வீடியோவில் சொல்லியிருப்பேன் 7-4 ஆர் 7-8 அப்படின்னு. இப்போ 7-8 இருந்துச்சு அப்படின்னா 7-8 வந்து சார்ட்டில் எங்கே இருக்கோ அந்த 7-8 பேஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா 7-8-9 பாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும். யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட் ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 975 பாஸ் ஆகிருக்கு. 975 ஆப்போசிட்லேயே பார்த்தோம் அப்படின்னா 975 இருக்குது. 975 பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 886 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோன்னா 868 886 அப்படிங்கிறது ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 774 இருக்குது. 774ல் 794 பாஸ் ஆகிருக்கு. இதில் ஏசி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 260 அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 263 இருக்கு. டேரக்டாக 263 அப்படின்னு இருக்கு. இப்போ 263க்கு பதிலாக 260 இதில் ஏபி பாஸ் ஆகிருக்கு. இது மாதிரி தான் நம்பர்ஸ் நீங்கள் எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 0 இருக்குது, 20 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அந்த போட்டிருக்க பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னாலும் 7-8 அப்படிங்கிறது இங்கே பாஸ் ஆகிருக்கு. இதோட ஆப்போசிட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னாலும் பாஸ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராவது வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸாக எடுத்துருங்க. 795-834 795-834. இதில் பார்த்தோம் அப்படின்னா 789 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 789 பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 435. பேலன்ஸ் நம்பர் வந்து இதில் 435. இப்போ ரிசல்ட் நம்பர் இல்லை பேலன்ஸ் நம்பர் ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் ரெகுலராக சொல்கிறது என்ன அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். பேலன்ஸ் நம்பர் அதாவது பேலன்ஸ் நம்பர்லேருந்து ஒரு நம்பர், ரிசல்ட்லேருந்து 2 நம்பர், இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பர்லேருந்து ரிசல்ட்லேருந்து 2 நம்பர், பேலன்ஸ்லேருந்து ஒரு நம்பர், அது மாதிரி தான் வரும். இதில் 2 வந்துச்சுன்னா அதில் 1 வரும், அதில் 1 வந்துச்சுன்னா இதில் 2 வரும். அது மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பரில் இருந்து மட்டும் ஃபுல் நம்பர்ஸ் அப்படியே வந்திருக்கு. ஒரு சில நாள் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அது மாதிரி தான் நேற்று பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 435. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 789 ரிசல்ட்டு. 9க்கு பதிலாக 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 9 வந்ததுனால 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 8 வந்ததுனால 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வந்ததுனால 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 435 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பாக்ஸாக. ஏன்னா பேலன்ஸ் நம்பர் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதோட பவர் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். 785 ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் 435. அது மாதிரி பவர் நம்பர்ஸாக இல்லை அப்படின்னா 9 அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 8 அப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதோட பவர் நம்பர்ஸ். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 22 கொடுத்துருக்கேன், 33 கொடுத்துருக்கேன். ஆல்போர்டில் 22 அல்லது 33 டபுள்ஸ் வரும். ஏன்னா டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 414. இன்றைக்கான ட்ரா நம்பர் வந்து 414 டபுள்ஸ் வந்திருக்கு. அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 22 அல்லது 33 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 22 அல்லது 33 இல்லை அப்படின்னா இதோட பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா 22க்கு பதிலாக 77, 33க்கு பதிலாக 88, 77 அல்லது 88 பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா. அது இல்லாமல் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 46 இருக்குது, 24 இருக்குது, 26 இருக்குது, அதாவது 26 இருக்குது, 36 இருக்குது, 46 இருக்குது.
6 வரும் அப்படின்னா 9 வந்ததுனால 6 வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 2636 இருக்கு. 22 24 26 இருக்கு. 33 36 இருக்கு. 46 இருக்கு. 4 வரும்னு நினச்சிங்கன்னா 46 இருக்கு. இப்போ இதே ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா 22 அப்படியே தான் இருக்கும், 33 அப்படியே தான் இருக்கும். 46 அப்படிங்கிறது 64 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 24 அப்படிங்கிறது 42 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 2662 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3443 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3663 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். ஆல்போர்ட் நம்பர்ஸில் அதாவது பேலன்ஸ் நம்பரில் பாஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்போர்ட் நம்பர்ஸ், பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 544773 இருக்கு. 575087295690. இதில் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 789 இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 959785209861 649925 பார்த்தோம் அப்படின்னாலும் 789 இருக்கு. 789. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 789 இருக்கு. 77909408094587 இதில் 789 இருக்கு. இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 789 பாஸ் ஆயிருக்கு. 789 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இதுலேயும் 789 பாஸ் ஆயிருக்கு. இதுலேயும் 789 பாஸ் ஆயிருக்கு. அதனால இந்த சார்ட்டில் இருந்து நியரஸ்ட் நம்பர் இப்போ 789 அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோ இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸோ நியரஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மாதிரியும் வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வரதான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்கும். பேலன்ஸ் நம்பர் பார்த்தோன்னா அதாவது 3 நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. அதுலேருந்து 5 நம்பர்ஸ் 926 504 999 862 515 அப்படின்னு 5 நம்பர்ஸ் இருக்கு. அடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 002 008 945 794 759 அப்படிங்கிற 5 நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த சார்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்கு. 370 706 455 479 552 அப்படின்னு அடுத்த சார்ட்லேருந்து 5 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி 789 பாஸ் ஆனதில் 15 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சார்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 5 நம்பர்ஸில் எனி 1 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எனி 1 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போ இந்த எடுத்த நம்பர்லேருந்து இப்போ நம்ம கொடுத்துருக்க சார்ட்டில் எந்த நம்பர் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 926 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 926 இருக்கு. 926க்கு பதிலாக 921 இருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 92 இருக்கு. 921 இருக்கு. 921 இல்லை 92ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 26 இருக்கு. 926 அல்லது 921 இது சார்ட்டோட ஒத்து போகுது. 6ஓட பவர் நம்பர் 1. அதனால் 926 அல்லது 921 பாக்ஸ் வந்து இந்த சார்ட்டில் இருக்கு. அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 504 இந்த 5 பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 540 இருக்கு. 540 இருக்கு. கீழே இருக்கிற நம்பர்ஸையும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 540 இருக்கு. 540 அப்போ 540 அப்படிங்கிறது அதாவது 504 அப்படிங்கிறதும் இந்த சார்ட்டில் மேட்ச் ஆகுது. 999 மேட்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு 2 நம்பர் மேட்ச் ஆகுது. அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 862 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 862 இருக்கு. 862 அதாவது
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது, 6 இருக்குது, 2 இருக்குது. இந்த நான் பாக்ஸை பேஸ் பண்ணி, அதாவது 146928 பேஸ் பண்ணி 862 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது. 862. அடுத்து 515 இல்லை. 002 மேட்ச் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 002 இருக்குது. பாக்ஸு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி 002 இருக்குது. 008 இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 945 இருக்குது. டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 945 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பர் 9, பேலன்ஸ் நம்பர் 345ல பார்த்தோம் அப்படின்னா 45, இதுலேயும் 945 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 794 இல்லை, 759 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 795, இது 759 அப்படிங்கிற டைரக்டாக இருக்குது. 795 அப்படிங்கிறது இருக்குது, 759 அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 370. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா 370 அப்படிங்கிறது இருக்குது. 370 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 479, அதாவது 706 மேட்ச் ஆகல, 455 மேட்ச் ஆகல, 479. அது பார்த்தீங்க அப்படின்னா 779 இருக்குது. 7ஓட பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வந்துச்சு அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 479 அப்படிங்கிறது 779 இருக்குது. இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மேட்ச் ஆகுது. இந்த 4க்கு பதிலாக 7 இருக்குது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா 926 504 862 002 945 759 370 479 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இந்த சார்ட்டில் இருந்து எடுத்த நம்பர்ஸ் இந்த சார்ட்டோட ஒத்து போகுது. அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங்கில் எனி ஒன் நம்பர் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 22 33, அது இல்லாமல் 46 24 26 34 36 இந்த நம்பர்ஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதில் வந்து 6 7 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 926 504 862 002 945 759 370 479 அப்படிங்கிற 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. பட் வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். வின்னிங் நம்பர்ஸ், ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.